டீ குடிக்க போனவங்க திரும்ப வந்துட்டாங்களா காணாம போயிட்டாங்களான்னு தெரியல, ஓரளவு வந்துட்டாங்க. சரி, காணாமல் போன ஆடுகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துருவாரு. நம்ம முதல் பகுதியில இப்படி வந்துட்டீங்க, நல்லா விசாலம் உட்காருங்க, ரொம்ப நெருக்கி உட்காந்துருக்கீங்க, ஃப்ரீயா உட்காந்துருங்க. சரி, முதல் பகுதியில மார்க்கு எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தோம். அதை மட்டும் அவர் செய்யல, அதற்குள்ளேயே நம்ம 2 இடங்களை படிக்கிறோம். திரளான வியாதி உள்ள மக்களை கொண்டு வந்தார்கள், பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தாங்க, எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார். குறிப்பிட்டு சில அற்புதங்களை மார்க் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த இடம், அந்த நபர் என்ன செய்தார், எப்படி சுகப்படுத்தினார், எப்படி அற்புதம் நடந்தது என்பதை அவர் எங்கே குறிப்பிட்டாரோ அதை மட்டும் சிந்தித்தோம். இனி எழுதப்பட யோவான் சொன்னது போல எழுதினால் புத்தகம் காணாது, உலகம் கொள்ளாது. எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மார்க்கு அதுல சில காரியங்களை குறிப்பிட்டு அதை நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தோடு சொன்னாரு. அதை நாம மறுபடியும் சிந்தித்தோம். இப்போ நான் பிள்ளை இடத்துல கேட்கும் போது இந்த பிள்ளை நல்ல பதில் சொல்லுவாங்க. நல்ல வசனம் சொன்னீங்க, நல்ல வசன இருப்பிடத்தோடு சொன்னீங்க, ரொம்ப நல்ல சந்தோஷம். அப்படிதான் வசனத்தை படிக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் படிக்க முடியாது, இருப்பிடமெல்லாம் மறந்துடும். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பிள்ளைங்கள், சின்ன பையங்க பதில் சொல்லுவீங்களா? சரி, எளிமையான கேள்வி ஆரம்பிக்குமா? இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சு 12 கூட நிறைய மீதம் எடுத்தாங்களே, அந்த இடத்துல சாப்பிட்டது, பையங்க சொல்லுங்க, சாப்பிட்டது எத்தனை பேரு? பிள்ளைங்க, ஆம்பளை பையங்க, சின்ன பையங்க எத்தனை பேரு? வெரி குட், 5000 பேர். பிள்ளைங்க சொல்லுங்க, எத்தனை அப்பம் எத்தனை மீன் அவர்கிட்ட இருந்துச்சு? வெரி குட். சரி, இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். என்ன, ஒரு சிறு பெண்ணை எழுந்துரு அப்படின்னு சொல்வதற்கு இன்னொரு வார்த்தையை சொன்னார் ஆண்டவர். யவீரு வீட்டுல மரித்து போன அந்த பிள்ளைய எழுந்துருன்னு சொல்வதற்கு அம்மா முகத்தெல்லாம் பார்க்க வேண்டாம், என்ன, என்னைய பார்த்து சொல்லுங்க, என்ன வார்த்தையை? அது தமிழ் வார்த்தை இல்ல, யோசிச்சு பாருங்க, வந்துடும். நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அது பிரயோஜனமா இருக்கும். இல்ல நாங்க பேசிக்கிட்டே போனா அது பிரயோஜனம் இருக்காத. நீங்க முக்கியமான ஆட்களை படிக்க வேண்டியவங்க. ஒரு வார்த்தையை சொன்னாரு, தமிழ் வார்த்தை இல்ல அது. யோசிச்சு பாருங்க, பைபிளை பார்த்து சொல்ற முயற்சி பண்றாங்க. சரி பாருங்க, பரவாயில்ல, பார்த்துட்டு போங்க. பிள்ளைங்க சொல்லுங்க, என்ன வார்த்தை சொன்னாரு? பையங்க சொல்லுங்கப்பா. சிறு பெண்ணை எழுந்துன்னு யவீர் வீட்டுக்கு போனார்ல, அந்த பிள்ளை எழுந்துன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்ன வார்த்தை சொன்னாரு? வெரி குட். யார் சொன்னது? வெரி குட். பார்த்தனா சொல்லிட்டியா? வெரி குட், அது பாராட்டணும். பார்த்தனா சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டு. தலித்தாகுமே அப்படின்னு சொன்னாரு. இப்ப பையன் கேட்ட கேள்வி, கொன்னை வாயுடைய காது கேளாத அந்த மனுஷனுடைய கண்ணை, காதை திறக்கிறதுக்கு, வாயை திறக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன வார்த்தை சொன்னாரு? பையங்க சொல்லுங்க, என்ன வார்த்தை சொன்னாரு? திறக்கப்படுவாயாக அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. ட்ரை பண்ணுங்க. நீங்க எல்லாம் திறமையான பையங்க தான், எனக்கு தெரியும். நீங்க அப்படி திறமை இல்லாத பையங்கெல்லாம் கிடையாது, எல்லாம் திறமையானவங்க தான், கவனிக்கிறவங்க தான். உங்களால சொல்ல முடியும். என்ன வார்த்தை சொல்லி திறக்கப்படுவாயாங்கன்னு சொன்னாரு? சொல்லு, சொல்லு. எப்பத்தா அப்படின்னு சொல்லி அவன், சரியா? இப்படி ஒவ்வொரு விஷயத்த நீங்க கொஞ்சம் கருத்தா தெளிவா இந்த வயசுல படிச்சுக்கிட்டீங்கன்னா மனசுல அப்படியே அது பதிந்துரும். இல்லைன்னா முடியாது, ஒரு வயசுக்கு அப்புறமா அதை படிக்க முடியாது. சரி, இப்போ இவ்வளவு அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது செய்ததாக மார்க் சொல்றாரு. மத்தேயு ஒரு பட்டியல் போட்டிருக்காரு, லூக்கா ஒரு பட்டியல் இருக்கு, யோவான் பட்டியல் இருக்கு. சில அற்புதங்களை 4 பேர்னு சொல்லியிருக்காங்க, சில அற்புதங்களை ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இதன் மூலமாக நம்முடைய அனுபவ வாழ்க்கைக்கு ஒரு சில விஷயங்களை நாம் இன்றைக்கு, அதுவும் நமக்கு காலையில சிந்தித்தது போல தெரிஞ்ச விஷயங்கள் தான், நான் தெரியாத எதுவுமே சொல்லல. கர்த்தர் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். மறுபடியும் இன்னைக்கு அதை நினைப்பூட்டுகிறாரு. யாத்திராம புத்தகத்துல செங்கடலை கடந்ததுக்கு அப்புறமாக
எகிப்துல இருந்து மக்கள் புறப்பட்டு வர்றாங்க. செங்கடலை ஆண்டவர் அவர்களுக்கு திறந்து விட்டாரு. பார்வோனுடைய சேனை எல்லாம் அமிழ்ந்து விட்டது. அப்போ கரையில் வந்து இவங்க பாட்டு பாடுறாங்க. மிரியாம் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒரு கேள்வி கேட்கிறார். அடுத்து, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய. பாத்தீங்களா? இப்ப இந்த மார்க்ல இவ்வளவு பெரிய அற்புத பட்டியல நம்ம படிச்சோமே, இந்த மாதிரி எண்ணம் நம்ம மனசுல வரணும். ஆண்டவரை பற்றி, ஆண்டவரே இவ்வளவு அற்புதங்களை செய்கிறது இருக்கு, உம்மை தவிர வேற யார் இருக்கிறார்? நம்ம ஆண்டவரை விட்டா வேற யார், அவரை தவிர வேற யாராலும் இப்படி அற்புதங்களை செய்ய முடியாது. நமக்கு சந்தோஷம் இருக்கா? சந்தோஷம் இருக்கணும். நம்முடைய ஆண்டவரை நாம் எப்பவுமே தரைக்குறவா மதிப்பிடக்கூடாது. மோசே அந்த கரையில் நின்று எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க, ஆண்டவரே தேவ, இந்த எகிப்துல அவருக்கு பல தேவர்கள் இருந்தாங்க, பல காரியங்களை தெய்வமாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் யாரு? அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், உமக்கு ஒப்பானவர். ஒரு பாடல் உண்டு இல்ல, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அந்த ஒரு பெரிய எண்ணம், அந்த உயர்வான சிந்தனை விசுவாசியாக நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யாரு? உமாலே செய்ய முடியாத காரியம் என்ன இருக்குது ஆண்டவரே? மோசையை அனுப்பும் போது எத்தனை அற்புதத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்புனாரு. இது சிந்திக்கிற நேரமா தான் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். வரணும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் கேள்வி கேட்கறதும் நீங்க பதில் புதுசெல்லாம் இல்லை, அதனால ஒண்ணும் யாருக்கும் கோவிக்கிற மாட்டீங்க. அனுப்பும் போது எத்தனை அற்புதத்துக்கும் அவன் 10 வாதைகள் அங்க நடப்பித்தான். மோசையை சந்திச்சு அனுப்பும் போது எத்தனை அற்புதத்தை கொடுத்து அனுப்புனாரு ஞாபகம் இருக்க? 3 அற்புதம் கொடுத்தாரு. முதல்ல ஒரு அற்புதத்தை கொடுத்துட்டு, இதை நம்பாவிட்டாலும் இதை பார்த்து நம்புவார்கள். 2வது அற்புதம் கொடுத்தாரு. கோலை போடு, அப்புறம் அது பாம்பா போகும், அதை பிடிச்ச திரும்ப பாம்பாயிரும். 2வது உன் கையெடுத்து மடியில போடு, திரும்ப எடுத்தாது குஷ்டமாகும், திரும்ப உள்ள எடுத்தா சொல்றாரு. முதல் அற்புதத்தை பார்த்து நம்பாட்ட, 2வது பார்த்து அடுத்து சொல்றாரு, இந்த 2ஐயும் நம்பாட்டலும் இன்னும் அற்புதம். தண்ணீர் எடுத்து தரையில ஊத்து, தண்ணீர் என்ன வரும். இப்படி 3 அற்புதங்களை கொடுத்து மோசையை அனுப்புனாரு. மக்களுக்கு முன்னால செய்து காட்டினா, பார்வோனுக்கு முன்னால செய்து காட்டினா. அந்த மோசே போகும்போது 3 அற்புதம் தான். ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவருடைய ஒன்றன் பின் ஒன்றான அற்புதங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே அற்புதங்களை செய்வதில் உமக்கு ஒப்பானவர். நம்ம அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம நினைவு, ஆண்டவரே இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு லிமிட்டே கிடையாது. உம்மாலே எண்ணிக்கை கடங்காத அற்புதங்களை செய்ய முடியும். உமக்கு ஒப்பா யார் இருக்கிறா? உமக்கு நிகரா யார் இருக்கிறா? மார்க்கு சுவிசேஷத்தில் எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சுற. அதுல ஆச்சரியம் பாருங்க, ஜெபாலயத்துல யாரெல்லாம் போய் உட்கார்ந்து இருந்தாங்க? அசுத்தாய் பிடிச்ச மனுஷன் ஜெபாலயத்துல இருக்கிறான். சூமின கையுடைய மனுஷன் ஜெபாலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அவர்களெல்லாம் நேசிக்கிற சோகப்படுத்துகிறாரு. பிரேத கல்லறையிலிருந்து ஒருத்தன் புறப்பட்டு வரான், அவனை ஆண்டவர் சோகப்படுத்துகிறாரு. எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து கொண்டே போகும்போது ஏன் நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டாரு? பல நேரங்கள்ல இந்த அற்புதம் எல்லாம் ஏதோ ஒரு சபையாருக்கு நம்ம குத்தகை விட்டுட்டோம். மிராக்கள் நம்புறோம் அவங்க, அப்படிலாம் கிடையாது. நமக்கும் என்ன உண்டு? மிராக்கள் உண்டு. ஆனா நம்ம மிராக்கள் நம்புறது இல்லை. நம்ம யாரும் நம்புறோம்? அற்புதம் செய்கிற ஆண்டு. அதான் நமக்கு உங்க வித்தியாசம். ஒரு சில மக்கள் அற்புதத்தை மட்டும் நம்புறாங்க. நாம யார் நம்புறோம்? அற்புதத்தை செய்கிற ஆண்டவரை நம்புகிறோம். நம்ம
தேவன் அற்புதம் செய்ய முடியும், அவருக்கு சித்தமானா செய்வார், அவ்வளவுதான். அற்புதம் தேவன் செய்ய மாட்டார் நம்ம சொல்றது இல்லை. அற்புதத்தை மட்டும் நம்ம பார்க்கல, தேவனை பார்க்கிறோம். அவர் ஒப்பானவர் யாரும் இல்லை, அவர் ஒப்பானவர் யாரும் இல்லை. இந்த அற்புதங்கள் செய்வதற்கான நோக்கம் மார்க்கு சுவிசேஷத்துல இதெல்லாம் பட்டியல் போட்டு மார்க்கு சொல்லிவிட்டார். நிறைவாக நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். கர்த்தர் செய்த அடுத்த காரியம், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், போய் பரலோகத்துல உட்கார்ந்துட்டாரு வலது பாசத்துல. மார்க் 16:20. இந்த அற்புதத்தெல்லாம் சீஷர்கள் பார்த்தாங்க. பார்த்து புறப்பட்டு போய் எல்லா இடத்திலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினாங்க. அடுத்து கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே என்ன செஞ்சாராம்? அப்போ அற்புதத்தை தேவன் அந்த இடத்துல எதுக்கு கொடுக்கிறாரு? வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு, அற்புதத்தை முக்கியப்படுத்துவதற்காக இல்ல. அற்புதம் செய்கிறாரு, அற்புதம் செய்வதன் மூலமாக இவர்கள் சொன்ன வசனத்தை தேவன் முத்திரை போட்டு அதை உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா உலகத்துல இதுவரைக்கும் யாரும் சொல்லாத சுவிசேஷத்தை இந்த சீஷர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலகத்துல அப்படி இதுவரைக்கும் கேள்விப்படல. அப்ப இவங்க சொல்ற இந்த வினோதமான சத்தியம் மெய்தான் அப்படிங்கிறத அற்புதம் செய்து வசனத்தை உறுதிப்படுத்தினாரு. அப்போ வசனம் மிக மிக முக்கியம். அந்த வசனத்துக்கு ஆதாரமாக அடையாளம் அற்புதங்களை கொடுத்தார். சரி, இந்த வசனத்தை தேவன் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? யோவான் எழுதின சுவிசேஷம், நமக்கு தெரிந்தவைகளை நம்ம மகன் நினைத்து பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இதெல்லாம் அதான் அதுக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த 31ஆம் வசனம் மேல பார்ப்போம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய, இத பிசாசு சொல்லிச்சா சொல்லலையா? சொல்லிச்சுல்ல, நீ உன்னதமான தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய பரிசுத்தன், பிசாசு சொல்லிச்சுல்ல. யாக்கோபு சொல்ற மாதிரி பிசாசு விசுவாசிக்கிறது இல்லையா? அப்போ இங்க நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய இவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும் என்பதோடு முடிக்கல. பார்ப்போம். நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், அடுத்து விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். அப்ப இந்த உபதேசத்தை, இந்த வசனத்தை, அற்புதத்தை வச்சு தேவன் உறுதிப்படுத்தினாரு. எபிரேயர் நிருபம் இந்த அற்புதத்தை குறித்து இதை எதுக்காக தேவன் முக்கியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். அடுத்து அல்ல கவனிங்க, அடையாளங்களினாலும். அற்புதங்கள் என்னென்ன அற்புதம் பிள்ளைங்க சொல்லுங்க, என்னென்ன அற்புதம் இயேசு கிறிஸ்து செஞ்சாரு மார்க்ல? போச்சுடா, இவர் எங்கேயோ போற மாதிரி போறாரு, திரும்ப வந்துடுறாரு. இனி அடுத்து இவர் வந்தாருன்னா முன்னாள் உட்காரக்கூடாது நினைக்கிறீங்களா? என்னென்ன அற்புதம் மார்க்ல இயேசு கிறிஸ்து செஞ்சாரு? சீக்கிரம் ஃபர்ஸ்ட் என்னென்ன செஞ்சாரு சொல்லுங்க, சொல்லு, நீ சொல்லு, ஏன் வைக்கப்பட்ட சொல்லு, நீ சொல்லுப்பா. என்ன அற்புதம் செஞ்சாரு மார்க்? நம்ம காலை செஞ்சோமே, இதெல்லாம் செஞ்சாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லு. கண் தெரியாதவருக்கு கண் பார்வை கொடுத்தாரு. வேற மார்க்ல சொல்லணும். காது கேட்காதவனுக்கு என்ன சொன்னாரு? என்ன சொல்லி கொடுத்தாரு? திறக்கப்படுவா என்ன சொல்லி கொடுத்தாரு? இதுக்குதான் பதில் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒண்ணு சொன்னா அடுத்த ஒரு காலி வருது. எப்பத்தான் அப்படின்னு சொல்லி தானே திறந்து கொடுத்தாரு. சரி, வேற பயங்க சார், வேற என்ன மார்க் அற்புதம் செய்யறாண்டவரு? ஒருத்தன் இங்க பார்த்தான், கேள்வி விட அப்படியே திரும்பிட்டான்.
இவரை பார்த்தா தானே பாரு அப்படி தியானம் பண்ண போயிட்டான். என்ன மார்க்ல வேற என்ன அற்புதம் நம்ம படிச்சோம், காலைல படிச்சோம்? கண் பார்வை கொடுத்தாரு. வேற பையன் சொல்லுங்க, மார்க்ல நீ காலையில பார்த்த அற்புதங்கள் ஒரு அப்ப சொல்லு, சொல்லுங்க தம்பி, சொல்லுப்பா சொல்லுப்பா. நீங்க பாருங்க, திருத்த வேண்டாம், சொல்லு. வாய் பேச முடியாது, பேச வச்சாரு. வேற சொல்லுங்க சீக்கிரம் தம்பி. வேற வேற என்ன அற்புதம் மார்க்ல நீங்க படிச்சீங்க? அப்பதானே பிரயோஜனப்படும். நீங்க பதில் சொன்னா தானே எங்களுக்கு சரி பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க, பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் சந்தோஷப்படுவோம். இல்லைன்னா என்ன கூப்பிட்டாச்சு எப்படி 2 மீட்டிங் எடுக்கணும் அப்படின்னு அப்பாடு பிரசங்கிட்டு போயிருந்தா? சொல்லுங்க வேற என்ன அற்புதம் படித்தோம் காலையில மார்க்ல? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க சத்தமா சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆண்டவர் காது கேட்கணும். ஆண்டவரே எங்க பிள்ளை பேசுறதா இந்த மனுஷனுடைய செவிடை திறக்கணுமா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீ சொல்லுங்கப்பா, என்ன அற்புதம் வேற செஞ்சாரு சொல்லுங்க. வெரி குட். பெரிய பாட்டு விழுந்த பையனுக்கு வந்தீங்களா? கடல் மேல் நடந்தார். இவ்வளவு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஐயா வந்திருக்கிற. வெரி குட். பிள்ளைங்க பாத்தீங்களா, சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறாங்க. நம்ம இன்னும் அவங்க என்ன செய்யணும், ஊக்குவிக்கணும். அப்போ இங்க படிங்க, எபிரேயருக்கு வருவோம். இப்ப சொல்றாரு, அடையாளங்களினாலும் மார்க்ல படிச்சது போல இப்படிப்பட்ட பலவிதமான அற்புதங்களினாலும் என்ன செய்தார் பாருங்க. பலவிதமான பலத்த செய்கைகள், யாருமே செய்ய முடியாத பலத்த செய்கையெல்லாம் செய்து அடுத்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. சரி, இப்ப அடுத்த இந்த அற்புதத்துடைய நோக்கம் பாருங்க, எது கொடுத்தாருன்னா, இப்படி எண்ணற்ற அற்புதங்களை செய்து ரட்சிப்பை வெளிப்படுத்தினார். மக்களுக்கு ரட்சிப்பை தெரியணும், ரட்சிப்பை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செஞ்சு அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்திட்டாரு. இப்ப அதே வசனம் படிக்கிறோம், இந்த ரட்சிப்பை பெறலைன்னா நமக்கு என்ன இருக்குதான்? தண்டனை. தண்டனை. அப்ப தேவனை அறியாத மக்கள் அற்புதத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. தேவன் அறிந்த மக்கள் ஆண்டவர் அற்புதம் செய்ததுனாலே ரட்சிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நான் ரட்சிப்பை பெறலைனால் எனக்கு என்ன இருக்கு? தண்டனை இருக்குது. தண்டனை இருக்கு. ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் சிறு பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுறேன், பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்றேன், வாலிபர் பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறோம். ரட்சிப்பின் உறுதி நம்மகிட்ட இருக்கா? இல்ல ஏதோ வார வாரம் நம்ம போயிடணும், சபைக்கு போயிடணும், ஜெபக்கூடத்துக்கு போயிடணும், பைபிள் ஸ்டடிக்கு போயிடணும், நம்ம அப்பம்பெட்களை கலந்து கொள்ளணும், காணிக்க கொடுக்கணும், பாட்டு போடணும், இதெல்லாம் வழக்கை சில செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் சொன்னார், நம்முடைய சபைகள் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி என்று சொல்லலாம், இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். என்ன தெரியுமா? நிறைய பேரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ரட்சிக்கப்படல, உண்மையிலே ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்களாவே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நான் ஒரு முடிவு செய்யணும், உண்மையிலேயே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இவ்வளவு அற்புதத்தையும் செய்தது வசனத்திற்காகத்தான், இவ்வளவு அற்புதங்களை செய்தது ரட்சிப்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான். இப்ப இதெல்லாம் அறிந்த பிறகு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இது ஒரு அனுபவத்தில் ஒவ்வொருவருக்கும் வரணும். நான் ஒரு பாவி என்று உணர்ந்து என் பாவத்திற்கு சரியான தீர்ப்பு தேவன் கொடுக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர். அதற்கு சரியான தீர்ப்பு அக்கினியும் கத்தவர் நாள் கடல். அதிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாய் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். வேத வாக்கியங்களின்படி என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில அவர் மரித்தார், ரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார். வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியனுடைய 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமேறி போல்
எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் திரும்ப வரப்போகிறார். வரும்போது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் உயிரோடு இருந்தாலும் மரித்திருந்தாலும் அவர்களை மறுரூபப்படுத்தி அவரோடு அழைத்துக் கொண்டு பரலோகத்திலே வைத்திருப்பார். நித்திய ஜீவனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை என்றால் நரகம் தான் சிச்சனை. இதை யார் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ, பாவத்தை அழிக்கிட்டு மனம் திரும்புகிறார்களோ, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. இது தனிப்பட்ட ஒரு அனுபவம். எங்க தாத்தா காலத்திலிருந்து நாங்க முரம்புல வந்திருக்கிறோம். அப்படி பாரம்பரியமா நம்ம வர்றது தப்பு இல்ல. அப்படி பாரம்பரியமா வருவதனால ரட்சிக்கப்பட மாட்டோம். இது ஒவ்வொருடைய தனிப்பட்ட அனுபவமா இருக்கணும். ஏதோ ரட்சிக்கப்பட்டாங்கிற நினைப்புல போயிடக்கூடாது. ஒரு மாயையில தாத்தா நம்மளை கொண்டு போயிடக்கூடாது. நம்ம யாரா இருந்தாலும் நமக்கு வயசு 60 வயசு 70 வயசு ஆனாலும் பரவாயில்லை. ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷம் ஆனாலும் பரவாயில்லை. இந்த உறுதி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். உண்மையிலே நான் பாவத்தை அறிக்கையிட்டேனா? உண்மையிலே நான் ஆண்டவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டுட்டேனா? உண்மையிலே நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? நான் மனம் திரும்பினால் அந்த கனி என்கிட்ட காணப்படுவேன். அப்படி இல்லை என்று வருமானால் யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். அவரை தனிப்பட்ட முறையில் உறுதியாக்கிக்கிடுவோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனுபவப்படுத்துவோம். அப்பொழுதுதான் அது பிரயோஜனமா இருக்கும். அப்போ வசனத்தை பார்த்தோம். அற்புதங்களை வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக செஞ்சிருக்கிறாரு. அடுத்ததாக ரட்சிப்பை வெளிப்படுத்துவதற்காக செஞ்சிருக்கிறாரு. சரி, இப்போ இதெல்லாம் மார்க் எழுதினதுக்கு அப்புறமாக ஒரு விசுவாசியை பொறுத்த மட்டும் நம்முடைய லக்கு என்ன? அது நம்ம போய் சேரணுமே. நம்முடைய லக்கு, நம்முடைய லட்சியம், நம்முடைய நோக்கம் என்ன? இத இப்படி சொல்றேன். பிள்ளைங்களா கவனிங்க. இப்ப நம்ம இங்க இருந்து தனியா ஒரு பஸ்ல சென்னை ராஜபாளையத்துல சென்னைக்கு ஒரு பஸ் போகுது. நம்ம சென்னை போறதுக்காக டிக்கெட் வாங்கிட்டோம், ரிசர்வேஷன் பண்ணிட்டோம். ராஜபாளையத்துல அந்த பஸ்ல நம்ம ஏறிட்டோம். இந்த பஸ் ராஜபாளையத்துல ஸ்டார்ட் பண்ணது நேர சென்னை போய் தான் நிக்குமா? இடையில நிக்குமா? இப்ப எதுக்கு நிறுத்துவாங்க? சில ஆட்கள் இறங்குவாங்க, சில ஆட்கள் ஏறுவாங்க. டீ குடிக்கிறதுக்காக, சாப்பிடுறதுக்காக, நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்காக பஸ் அந்த ஊருக்குள்ள போகும், வெளியே வரும். இந்த ஊருக்கு போவோம், வெளியே வரும். கீழே இறங்குவாங்க, கீழே ஏறுவாங்க. இப்படி எல்லாம் இறங்கி ஏறினாலும் நம்முடைய லக்கு என்ன? எங்க போனோம்? நிறைய பேர் கூட வந்தவங்க இறங்கிட்டாங்க, கூட வராதவங்க ஏறிட்டாங்க. எங்க எல்லாமோ உள்ள போகுது, வெளியே வருது. எங்க எல்லாமோ ஆஃப் பண்ணி போடுறாங்க, எங்க எல்லாமோ இறங்கணும். என்ன நடந்தாலும் நம்ம லக்கு என்ன? சென்னை போய் சேரணும். சரிதானே? 5 வயசுல 4 வயசுல கொண்டு போய் 1ஆம் வகுப்புலயோ எல்கேஜி சேர்க்கறாங்க. அந்த ஸ்கூல்ல 5 வரைக்கும் இருக்கு. எத்தனை வகுப்பு இருக்கு? பிரைமரி ஸ்கூல் 5 வகுப்பு வரைக்கும் இருக்கு. இப்ப 1வது வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு பையனையோ ஒரு பிள்ளைய கொண்டு போய் சேர்த்தா அந்த ஸ்கூல்ல இந்த பிள்ளையின் லட்சியம் என்ன? லக்கு என்ன? வெரி குட். 5வது வகுப்பு படிச்சு இதுக்கிடையில காலாண்டு பரீட்சை இருக்கும், லீவ் இருக்கும், அரையாண்டு பரீட்சை லீவு, முழு ஆண்டு பரீட்சை ஒரு லீவு, என்னெல்லாமோ லீவு, என்னெல்லாமோ பரீட்சை, என்னெல்லாம் நடந்தாலும் அந்த பிள்ளையுடைய லக்கு என்ன? இந்த ஸ்கூல்ல 5வது வகுப்ப பாஸ் பண்ணி போயிடணும். சரிதானே? இது அப்படியே இது கொண்டு வருவோம். இது புரியுதுக்காக சொன்னேன். சரி, இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசிகள் ஆயிட்டோம், தேவனுடைய வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கிறோம். இப்ப நம்ம லக்கு என்ன? ரட்சிக்கப்பட்டோம். அடுத்த லக்கு என்ன? யாரோ சொன்னாங்க டக்குன்னு, பரலோகத்துக்கு போகணும். வெரி குட். வேற? வெரி குட். பரலோகத்துக்கு போகணும். இங்க ரட்சிக்கப்பட்டோம். அடுத்த நம்ம லக்கு எங்கதான்? பரலோகம் போய் சேரணும். வேற என்ன லக்கு இருக்கும்? வேற லக்கு இருக்குமா? வேற நோக்கம் இருக்குமா? ஏதாவது வருகைக்காக காத்து இருக்கணும். சரி, ரைட்டு. வருகைக்காக நம்ம காத்து இருக்கணும். அதனோட லக்கு. வேற? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்புறம் நற்கிரியைகள் நம்ம செய்யணும். நம்ம அது ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர்ல படிக்கிறோம். வெரி குட். வேற? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். சரி, இருக்கட்டும். இப்ப அதுக்குள்ள போகணும். ரைட், இருக்கட்டும். ஓகே, நம்ம கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். சரி, வேற? நீங்க அவங்க சொல்லுவதில் நாங்கள் ஆமோதிக்கிறோம் அப்படிங்கிறீங்களா? வேற? நித்திய ஜீவன்.
சொல்லுங்க, வேற என்ன நம்ம லக்கு? ரட்சிக்கப்பட்டோம், ஞானம் எடுத்துட்டோம், சபையில சேர்ந்துட்டோம், ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப சகோதரர்கள் சொன்னாங்க, நற்கிரியை செய்யணும், வருகைக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், பரலோகம் போய் சேரணும். இதெல்லாம் நம்முடைய லட்சியங்கள், லக்கு. வேற வேற என்ன நமக்கு லக்கு இருக்குது? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டதால ரட்சிக்கப்பட்டோம். நம்ம விசுவாசிச்சுட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், நமக்கு ஒரு லக்கு இருக்கு. அது நிறைய பேர் சொன்னாங்க, சொன்னதெல்லாம் உண்மைதான். வேற இன்னொரு வேற லக்கு இருக்கா? வழி நடத்தணும். ரைட், ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். சரி, சொன்னது எல்லாமே சரிதான், தப்பு ஒண்ணு இல்ல. இதோட அடிஷனல் ஒண்ணு என்ன தெரியுமா? விசுவாசிய நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு லக்கு இருக்குமானால் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசி ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய லக்கு பரலோகம் தான் போகணும் அப்படின்னு இருந்தா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லுங்க. நான் என்னை ஆண்டவர் ரட்சிச்சார், நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னை லக்கு நான் லட்சியம் நான் பரலோகம் தான் போகணும் அப்படின்னு இருக்குமானால் ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? ரட்சிக்கப்பட்ட உடனே, மகனே நீ மனம் திரும்பிட்ட, ரட்சிக்கப்பட்ட, கண்ண முடியா, உன்னை கொண்டு பரலோகத்துல செஞ்சிடலாமே. ஆண்டவர் செய்யலையே. பரலோகம் நம்முடைய லக்கு, தப்பெல்லாம் கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போற ஒரே லக்கு இருக்குமானா, இங்க ரட்சிக்கப்பட்ட ஞானம் எடுப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நான ஆராதனை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடக்கம். இன்னைக்கு ஞானம் எடுத்தாங்க, நாளைக்கு ஆனந்தமே பரலோகமே என் சொந்தமே. அதுதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. வாயா, கூட்டு போறியா, போவோமா, நம்ம போவோமா? அடுத்த ஆளுக்கெல்லாம் சொல்லுவோம், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஏற்று எங்க போல, நீங்க பரலோகம் எப்படி இருக்கும்? ஏன் கேக்குறீங்க? தங்கத்துலதான் நம்ம நடப்போம். இங்க ஒரு பவுனுக்கு படுத பாடு என்ன? எத்தனை நகைச்சீட்டு போட்டு அவன் ஏமாத்திட்டு போயிருந்தான். இங்க அங்க போனேன்னா தெருவெல்லாம் தங்கம் தான். அப்படியா? தெருவெல்லாம் தங்கம், எல்லாமே தங்கம், எல்லாம் நல்லா இருக்கும். அங்க போகலாம். யாருக்கு சொல்லுவோம்? அடுத்தவங்களுக்கு. ஒண்ணு ஆண்டவர் கேட்காரு, இவ்வளவு தெரிஞ்சிருக்கல, என் கூட வாரியா? தங்கம் உனக்கு தெரியல, தங்கம் தானே அங்க இருக்கு, எல்லாம் நல்லா தெரியும், கூட வாரியா? நான் இப்ப வரல ஆண்டவர், நான் இப்ப வரல, எல்லாம் இருக்கு, ஆனா நீ இப்ப வரல. அதுதானே. அப்ப அறியாத மக்களுக்கு சொல்லும் போது அந்த பரலோகத்து மேன்மை சொல்றோம். நமக்கு வரும்போது, ஒரு சகோதரி அவங்க தெரு பக்கத்துல ஒரு கடையில அடிக்கடி ஜாமான் வாங்கிட்டு இருப்பாங்க. பற்று வரவு நோட்டு எல்லாம் வச்சு அவங்க ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இங்க கூட எங்க சபைக்கு வாங்கல அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கார சிஸ்டர் கூட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்த உடனே அன்றைக்கு இந்த பிரசங்கம் என்னன்னா, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாரும் என்ன செய்வோமா? எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிருக்காங்க. அந்த அம்மாவும் கேட்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க கூப்பிட்டு வந்தாங்க, முன் வரிசையில உட்காந்துருக்காங்க, அந்த அம்மா பின்னால உட்காந்துருக்காங்க. சந்தோஷத்துல அவங்க எல்லாரும் பாடல் பாட சொன்னாங்க. என்ன பாடல் பாடினாங்கன்னா, வானத்தில் வானத்தில் நடுவாங்க பாட்டு இருக்கு பாத்தீங்களா? பறந்திடுவேன் பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் பறந்திடுவேன். இந்த அம்மா உற்சாகத்துல அப்படியே ரெக்கையை விரிச்சு காட்டுற மாதிரி பறந்திடுவேன். பின்னால கடைக்காரன் பார்த்தாங்களா, டக்குனு பிடிச்சாங்களே, பாக்கி கொடுத்துட்டு போயிரு, எம்பிட்ட கடையில பாக்கி வச்சு நீ பறந்துட்டு போயிருந்தியா? அப்ப யாரு பாக்கிய கொடுப்பா? அப்போ புதுசா வந்த அம்மாவுக்கு கூட ஞாபகம் சிந்தை இருக்கு, இவ பறந்துடுவோம்ங்கிறா, பறந்து போயிடுவா. இவ பறந்துட்டு போயிட்டா இந்த கடன் பாக்கி யார் கொடுப்பா? அப்ப அவங்களுக்கு கூட அந்த ஒரு அசைவு இருக்கு. சில நேரம் நமக்கு அந்த அசைவு இல்ல. பரலோகம் சந்தோஷம் சொல்றோம், பரலோகமே என் சொந்தமே என்று, பரலோகமே என் சொந்தமே என்று எப்ப பாடுவாத? யாராவது ஒருத்தர் போகும்போது பாடுவோம். இவர் பார்த்துட்டாரு, நாங்க எப்ப பார்க்க போறோம்? வாங்க, சான்ஸ் போயிருமே. அப்ப பரலோகம் போக வேண்டும் என்பது உண்மைதான். ஆனா அது மட்டும் நோக்கம் இல்ல. நம்முடைய சரியான லக்கு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல மாறுதல். பரலோகம் போறோம், ஆனா அதுக்கு முன்னால நாம் கிறிஸ்துவை போல மாறணும். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கார் நமக்கு. நம்ம பரிபூர்ணமாக முடியாது, அது வேதம் சொல்லுகிறது. ஆனால்
நம்முடைய நடக்க எல்லாத்திலுமே நம்ம கிறிஸ்துவை போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்துவை போல மாறணும், கிறிஸ்துவை போல வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து செயல்களை செஞ்சிருக்கிறாரு. அப்ப இந்த எண்ணம் நமக்கு எல்லாம் வரணும். நான் பரலோகம் போகணும் உண்மைதான். ஆனா பரலோகம் போறதுக்கு முன்னால ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நாட்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த நாட்களில் நான் கிறிஸ்துவை போல வாழணும். அதான் என்னுடைய இலக்கு. தம்முடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு ரோமல படிக்கிறோம் முன் குறித்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலை போல மாறுவதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை போன்று இருக்கிற சில விஷயங்களை மட்டும் பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். முதலாவது அவரே சொல்லுகிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னை மாதிரி அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியம் சொல்லுறாரு. நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருங்க. எப்படி நான் உங்க மேல அன்பா இருந்தேனோ அதே மாதிரி நீங்களும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருங்க. நம்முடைய பிராக்டிக்கலா உள்ள விஷயம் இது, நடைமுறைக்கு அபியாசத்திற்கு உள்ள விஷயம் இது. அற்புதத்தை படிச்சோம், அதோட முடியல, அதோட அறிவு. அடுத்த அனுபவத்தில் வரும்போது இப்படிலாம் நான் கிறிஸ்துவை படித்தேன், இப்படிலாம் கிறிஸ்துவை புரிந்து கொண்டேன். அந்த கிறிஸ்து வரும்போது நான் உங்க மேல அன்பா இருந்தது மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருங்க. ஆண்டவர் மேல அன்பு செலுத்துவது கஷ்டமா, சக மனுஷன் மேல அன்பு செலுத்துவது கஷ்டமா? கஷ்டம். ஆண்டவர் மேல அன்பு செலுத்த ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆண்டவரே நானும் நேசிக்கிறேன். அதுவும் சில பாடல்லாம், உமக்காக என் உயிரையே கொடுப்பேன் ஐயா, என் மூச்சே எங்கயா மூச்சு பாட்டு, என் மூச்சே நீங்க தான், என் உயிரே நீங்க தான், என் உயிரான என் உயிரான அப்படி ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் ஆண்டவர்கிட்ட. ஆனா மனுஷிட்ட சொல்ல முடியுமா? மனுஷங்கிட்ட சொன்னா அடுத்து என்ன செய்வாங்க? அவங்க கேள்வி கேட்பாங்க, என் மேல அன்பா இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப மனிதன் மேல அன்பா இருப்பது உண்மையிலே சிரமமானது. ஆண்டவர் அன்பா இருக்குன்னு சொல்லிடலாம், இல்ல மனதளவு அன்பா இருக்கலாம். ஆனா மனிதன் மேல் அன்பு செலுத்துவது என்பது நடைமுறையில காட்டப்பட வேண்டிய ஒன்று. மனுஷன் அன்பா இருக்குன்னு சொன்னா அதை பற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற டைம் வரும்போது கேட்பாங்க, ஏன் என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, ஏன் ரொம்ப பிரியம் சொன்னீங்களே, செய்வீங்களா? அப்ப நான் உங்க மேல அன்பா இருந்தது மாதிரி நீங்களும் ஒருவர் பேரில் ஒருவர். அப்ப இதுல கிறிஸ்துவை போல நம்ம மாறணும்னு நினைக்கிறாரு. நமக்கு அன்பு தெரியாது, நமக்கு அன்பு கூட தெரியாது. அதனால கிறிஸ்து சொன்னாரு, நான் உங்க மேல அன்பா இருங்க பாருங்க, அதே மாதிரி நீங்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருங்க. ரோமருக்கு பவுல் நிருபம் 14ஆம் அதிகாரத்துல பலவீனமானவர்கள், 15ஆம் அதிகாரத்துல விசுவாசத்திலே பலவீனமானவங்களை நம்ம சேர்த்துக்கிடணும். அவங்க சில கருத்துல அவங்க பலவீனமா இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க இதை சாப்பிடணும், இல்லைன்னா இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க புரியாம பலவீனமா இருக்காங்க. இல்ல ஒரு நாளை முக்கியப்படுத்தி இந்த நாள் இதை செய்யணும், இந்த நாளை செய்யக்கூடாதுன்னு அவங்க அறியாமையில பலவீனமா இருக்காங்க. அப்படிங்கெல்லாம் ரொம்ப விளக்க விவரமா 14ஆம் அதிகாரத்துல அவர் விளக்குகிறாரு, 15 அவர் விளக்குகிறாரு. அப்படி சொல்லிட்டு ரோமர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர். அப்ப அது என்ன பாருங்க, இப்படி எல்லாம் பலவீனமானவங்க இருப்பாங்க, புரியாதவங்க இருப்பாங்க, சில குறைவுள்ளவங்க இருப்பாங்க. நீங்க என்னை மாதிரி இருக்கணும்னா கிறிஸ்து எப்படி நம்மை ஏற்றுக்கொண்டாரோ அது போலனா ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்க பவுல் எழுதுகிறாரு. அப்ப தேவன் நம்ம ரட்சித்தது, நம்மை மீட்டுக் கொண்டது கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்பதற்காக. உண்மையிலே நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவங்களா? நம்ம ஆண்டவர் வாங்கப்பா வாங்கம்மா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ஏதாவது தகுதி இருந்ததா? நம்மகிட்ட நல்ல குணம் இருந்துச்சா?
இல்லையே. அப்படி இருக்கும்போது கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டாரு. அப்ப அந்த கிறிஸ்துவின் சாயலானா சொல்லுறார், நீங்களும் ஒருவரை ஒரு செய்யுங்க. சில பேர் பலவீனமா தான் இருப்பாங்க, சில பேர் சில விஷயங்களே புரியாம தான் இருப்பாங்க. அப்ப நீங்க நான் கிறிஸ்துவை போல நான் மறுரூபமாகணும், நான் கிறிஸ்துவை போல மாறணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, அவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் கிறிஸ்துவை போல நம்ம வாழ்வதற்கு ஒரு காரணமா இருக்குது. அடுத்து கொலோசியர் வருவோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம். எல்லாமே நமக்கு தெரிந்த, நான் எதுவுமே புதுசா தான் சொல்ல, எல்லாமே தெரிந்ததை தான் இன்னைக்கு ஆவியானவர் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர், பாருங்க இங்கேயும் கிறிஸ்துவ தான் முன்னால வைக்கிறாரு. நீங்க என்ன செய்யுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க. யாருக்காவது யார் மேலேயாவது சில குறைவு இருக்குமானால், மனசுல ஒரு மனத்தாங்கல் கஷ்டம் இருக்குமானா எப்படி மன்னிக்கணுமா? வசனத்தை பாருங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்க. இங்கேயே நீங்க கிறிஸ்துவை போல இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உங்களுடைய லட்சியம் கிறிஸ்துவை போல அந்த சாயல இருக்கணும்னா ஒருத்தரை ஒருத்தர் தாங்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு குறைபாடு வருத்தங்கள் இருக்குமானால் நீங்க கிறிஸ்து மன்னிச்சது மாதிரி மன்னிங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் தான் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துதல், ஒருவரை ஒருவர் தாங்குதல். பாருங்க, விசுவாச வாழ்க்கையில நம்முடைய ஐக்கியத்தை, நம்ம சபையில நம்ம இருக்கிறோம், எல்லாரும் ஒரே நிலையில எப்பவும் இருக்க மாட்டோம். நம்ம மாம்சத்துல இருக்கிற சில நேரங்கள சில வாரத்துல நம்ம ரொம்ப உற்சாகமா இருப்போம். ஆமாவா இல்லையா? சில வாரம் நம்ம வர்ற அங்க வீட்டுல இருந்து வரும்போதே ரொம்ப உற்சாகமா தருவோம். நம்ம போடுற ட்ரெஸ்ஸே உற்சாகமா இருக்கும், வந்து உட்கார்றது ரொம்ப செழிப்பா உட்கார்ந்து இருப்போம். ஒருத்தர் பார்த்து கை கொடுக்கும் போதே சிலவெல்லாம் கையை போட்டு இறுக்கிடுவாங்க. அந்த விரல 2 நாளைக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க சந்தோஷமா இருக்காங்களாம், போட்டு ஒரு இறுக்கிடுவாங்க கை கொடுக்கறதுக்கு. ஸ்தோத்திரம் பண்ணும்போது பாட்டு சத்தமா பாடுவாங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்க மனசுல வீட்டிலேயே ஒரு சந்தோஷமா வராங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதே ஆளு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமாக இதுக்கு நேர் ஆப்போசிட் வருவாங்க. வரும்போது ஒரு சாயம் போன சட்டை, ஒரு சாயம் போன சேலைய குளிச்சு வர்றது. ஸ்தோத்திரம், ஏனோ தானம், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம், அந்த பேச்சே போயிடும். கை கொடுத்தா ஏதோ வேண்டாம், ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி தொட்டு பார்க்க கை கொடுக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு மனச்சோர்வு. அப்ப என்ன சொல்ல வருது, எல்லாரும் எப்போதும் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டோம். ஒரு வாரம் உற்சாகமா இருப்போம், ஒரு உடம்புக்கு சரியில்லாம போயிடும், இல்ல சில மன வருத்தங்கள் வந்திருக்கும், ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும், அன்னைக்கு அது உற்சாகம் மட்டும் இருக்காது, ஒரு சோர்வு ஆயிடுவோம். அதனால சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க. இப்ப நான் ஒரு சோர்வா இருக்கிறேன், என்னுடைய மனசுல அந்த உற்சாகம் இல்லாம பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அப்புறம் மன ஒரு உற்சாகம் இருக்கிற என்னை தாங்குறாரு. 2 வாரத்துல மனோரு ரொம்ப மன சோர்வா, அவர் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு, நான் உற்சாகமா இருக்கிறேன், நான் அவரை தாங்குறேன். இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்குது. நீங்க ஒருவர் ஒரு தாங்குங்க. அதான் அடிக்கடி சொல்ற உதாரணம், பிள்ளைங்க எல்லாம் பார்க்குக்கு போகும்போது, நீங்க விளையாடுறதுக்கு பார்க்கு போகும்போது என்னெல்லாம் அங்க விளையாட வச்சிருப்பாங்க. பொதுவான ஒரு பார்க்ல ஊஞ்சல் இருக்கும், வேற சறுக்கிறது, அப்புறம் சீசா. சீசா எப்படி இருக்கும்? நடுவுல சீசா பார்த்து இல்ல நீங்க விளையாடல இல்லையா? நடுவுல 2 பக்கம், நடுவு கம்பு, 2 பக்கமும் உட்கார்றது. இந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா போகணும்னா 2 பக்கமும் யார் உட்காரணும்? 2 பக்கமும் ஒரே அளவுள்ள ஆளு உட்கார, அப்படித்தானே? தம்பி பேர் என்னப்பா பாரு, வசனம் சொன்னி, நீ உன் பேர் என்னையா? ஐசக்கா, ஜாய்சனா? சரி சரி, இங்க வா. இப்ப
இப்போ இவர் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இந்த பாத்துங்க இருக்காரா? இப்ப நாங்க 2 வரை பார்க்க போறோம். அங்க சீசா இருக்கு. ஒரு பக்கத்துல இவர் உட்கார்ந்து இருக்காரு, மறு பக்கத்துல நான் போய் உட்கார்ந்துட்டேன். இவர் என்ன ஆவாரு? தெரிச்சு போயிடுவாரு இல்ல? இப்போ அந்த விளையாட்டு சுவாரஸ்யமா போனா அவரே மாதிரி இடையுள்ள இன்னொரு பையன் இருந்தா தான் அந்த விளையாட்டு அவங்க சுவாரஸ்யம் போவாங்க. அந்த பையன் கீழே உட்காரும் போது இவர் மேல உயர்த்திருப்பாரு, ஒரு நல்ல ஒரு மனசு குதூகலமா இருக்கும். அடுத்து அவர் கீழே இறங்கும் போது ஒரு விசுவாச வாழ்க்கையில இப்படித்தான் ஒருவரை ஒருவர் தாங்குதல் வேணும். எப்பவுமே எல்லாரும் ஒரே நிலையில இருக்க மாட்டோம், மனநிலையிலும் சரி உடல் அளவிலும் சரி. அப்ப ஒருவர் ஒருவர் தாங்குங்க. அடுத்து ஒருவர் மேல யாருக்காவது சில பிரச்சனைகள் இருக்குமானால், சில வருத்தங்கள் குறைபாடு இருக்குமானால் அங்கே கிறிஸ்துவ முன்னால வைக்கிறாரு. பிரதர், கிறிஸ்து உங்களை எப்படி மன்னிச்சாரோ அதே மாதிரி நீங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் நடைமுறைக்கு, ஆனா செய்யணும். அப்படி மன்னிச்சாதான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். மன்னிக்கவில்லை என்றால் அனுமதிக்க முடியாது. நிறைய பேர் இந்த கொஸ்டின் ஆன்சர் டைம்ல முகாமுகெல்லாம் போகும்போது கேட்பாங்க, பிரதர் எனக்கும் அந்த பிரதருக்கும் இல்லைன்னா எனக்கும் அந்த சிஸ்டருக்கும் சில பிரச்சனை இருந்துச்சு, நான் மனப்பூர்வமா அவங்கள மன்னிச்சுட்டேன், ஆனா அவன் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கிட மாட்டேங்கிறது, என்ன செய்யறது? பிரியமானவர்களே, நமக்கு வருத்தத்துக்குள்ள மன்னிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அவங்க மன்னிப்பு கேட்கட்டும் அப்படி எதிர்பார்க்க வேண்டாம். நாம கிறிஸ்து நம்ம எப்படி மன்னிச்சாரோ அப்படி மன்னிச்சிருவோம், அவ்வளவுதான். அவங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது அவர்களுக்கும் தேவனுக்கும் உரியது. அப்ப கிறிஸ்துவை போலன்னா மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்தல். உங்களுக்குள்ள நீங்க ஒன்னா இருக்கிறீங்க, சில குறைபாடு வரத்தான் செய்யும். குறைபாடு வருவது வச்சு நம்ம அதை நியாயப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். மன்னிங்க மன்னிங்க. கிறிஸ்து அப்படித்தான் மன்னிச்சாரு. கிறிஸ்து நம்ம எப்படி மன்னிச்சாரு? யோசிப்போம். கிறிஸ்து நம்ம எப்படி மன்னிச்சாரு? நம்ம எப்படி பாதியாக மன்னித்தாரு? அரைமுறையா மன்னித்தாரா, முழுமையா மன்னித்தாரா? முழுசா மன்னித்தாரு. மன்னிக்கும் போது ஏதாவது கண்டிஷன் போட்டாரா? இந்த பாரு 2வது ஆகி போச்சு, நீ அடுத்து மன்னிக்க மாட்டேன் அப்படி நீங்க சொல்லியிருந்தாரா? கிறிஸ்து மன்னித்தார், பரிபூர்ணம் மன்னித்தார், எந்த நிபந்தனையும் விதிக்கல. உண்மையில இதெல்லாம் நடைமுறைக்கு எவ்வளவு முக்கியமானது. நம்ம எல்லாம் இதுல இந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, நம்ம பல தலைமுறையில கடந்துட்டோம் விசுவாசத்துல, பல தலைமுறை நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் கிறிஸ்துவை பின்பற்ற நாம கிறிஸ்துவை போன்ற இருக்க வேண்டிய இந்த விஷயத்துல இன்னும் நம்ம குந்தி போய் தான் உட்காந்துருக்கிறோம், பின்தங்கி தான் உட்காந்துருக்கிறோம். எப்ப மாற போறோம் நம்ம? இது நான் உங்களுக்கு மட்டும் என்னையும் சேர்த்த நான் சொல்றேன். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல் நீங்க என்ன செய்யுங்க, கிறிஸ்து மன்னித்து மன்னிங்க. நம்ம நிறைய செய்வோம். அடுத்து இந்த மார்க்குக்கு எழுதுவதற்கெல்லாம் பல விவரங்களை கொடுத்த பேதுரு நம்பப்படுகிறது. அந்த பேதுரு கிறிஸ்துவை ஒரு முன்மாதிரியா வைத்து சொல்லுகிற பல விஷயங்களில் ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை முதல்ல படி. 1 பேதுரு ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு பொறுமையோட சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற ஒரு மனச்சாட்சி, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாச மனச்சாட்சியில ஒருவனுக்கு பாடு வருது, ஆனா அது அநியாயமா வருது. நியாயப்படி அவனுக்கு இந்த கஷ்டம் வராது, நியாயப்படி இந்த உபத்திரம் வராது, ஆனால் அநியாயமா வருது. அநியாயமே வரும்போது அப்படிங்கிறதா பொறுமையோட சகித்தால் பிரீதியா இருக்கும். அடுத்த வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது இப்போ மறுபடியும் கிறிஸ்துவை தன் முன்னால வைக்கிறாரு. நியாயப்படி கிறிஸ்து தண்டிக்கப்பட வேண்டியவர் அல்ல, நியாயப்படி கிறிஸ்துவுக்கு பாடுபட வேண்டிய தேவையில்லை, அநியாயமாகத்தான் பாடுபட்டார். ஆனால் பொறுமையோட கிறிஸ்து சகிச்சாரு. கேட்கிறாரு, நீங்க தப்பு செய்து தப்புனாலே நீங்க அடிக்கப்படும் போது நான் பொறுமையா சகிக்கிறேன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்?
தப்பு பண்ணீங்க, தப்புக்கு அடி வாங்குறீங்க, நான் சகிச்சேன் நீங்க சொல்லாதீங்க. நீங்க தவறு பண்ணாமல் இருக்கும் போது பாடுபட்டால், அடி வாங்கினால், சகித்து கொண்டால், அதான் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். ஒரு ஆலய வளாகத்துல அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ற வேலை, மற்ற ஒரு பல எடுபடி வேலைகள், ஆயத்த பணிகள் எல்லாம் செய்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவர் எல்லாரும் கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே திறந்து பல வேலைகளை செஞ்சு ஆயத்தம் பண்ணி வைப்பாரு. ஒரு நாள் வரும்போது அந்த ஆலய காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு தென்னை மரம், தென்னை மரத்துல நல்ல தேங்காய். எல்லாரும் 10 மணிக்கு தான் மீட்டிங் வருவாங்க, சீக்கிரம் போயிட்டாரு. பார்த்தாரு, கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால மரத்துல ஏறி தேங்காயை எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு மரத்து ஏறிட்டாரு. ஏறி தேங்காய் எல்லாம் வெட்டிட்டாரு. சர்ச்சுக்கு மக்கள் இடம் தான் வருவாங்க. தேங்காயை வெட்டி கீழே இறங்கினா பக்கத்து காம்பவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இவர் இருந்தாருன்னு தெரியாது. யாரோ ஆள் இல்லாம சர்ச்சில் மரத்தில் ஏறி திருடி இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைச்சு இவரை கையுமயமா பிடிச்சு, இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு இப்படிதான் நிறைய பேர் ஏமாத்துவாங்க. ஐயா, தென்னை மரத்திலேயே இவரை கட்டி வச்சுட்டாங்க. 10 மணி கூட்டம் ஆகும் போது மக்கள் எல்லாம் ஜபத்துக்கு வராங்க. ஐயா இன்னைக்கு தென்னை மரத்துல இருக்காரு, கையையும் சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க. விஷயத்தெல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு கையெல்லாம் அவுத்து விட்டாங்க. இப்ப சொன்னாரா, கிறிஸ்து பட்ட பாடலை நினைச்சு பார்த்தா இதெல்லாம் ஏமாத்திரம். ஐயா, நீ களவாண்டி கட்டி வச்சுட்டு இவர் கிறிஸ்து பட்ட பாடு கூப்பிட்டுப்பாங்க. கிறிஸ்து பட்ட அவமானங்கள், கிறிஸ்து பட்ட பாடுகள்லாம் பார்க்கும், இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதெல்லாம் பைபிள் சொல்லல. நீங்க தவறு செய்து அடிபட்டு பொறுமையோட சகித்தால் அதுல பிரயோஜனம் இல்லை. நீங்க நன்மை செய்து பாடுபட்டு, அடுத்த வசனம் படிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரியை பின்வைத்து நம்ம அவரை போல வரணும், அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அநியாயமாய் பாடுபட்டாரு, பொறுமையோட சகித்தாரு. நீங்களும் அதே அடிச்சுடல் நீங்கள் பின்தொடர்ந்து வாங்க. கிறிஸ்துவை போல நீங்களும் பாடுகளை பொறுமையாய் சகித்துக் கொள்ளுங்க. உண்மையிலே பாடு சகிப்பது ரொம்ப கடினம், ரொம்ப வேதனையை கொடுக்கும். அநியாயமா ஒரு காரியத்தை சொன்னா நம்முடைய மனசு அது தாங்கவே தாங்காது. நம்ம எவ்வளவுதான் பைபிள் படிச்சாலும், எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், சில நேரங்கள்ல யாராவது நம்ம செய்யாத குற்றத்தை சொல்லி நம்மளை குற்றப்படுத்தினா நம்மளால பொறுக்க முடியல. என்ன சொல்றோம்? நான் உண்மையிலே தப்பு பண்ணா கால் எடுத்து செருப்படுத்த அடிங்க பிரதர், செய்யாத தப்பு சொல்லிட்டீங்களா, பொறுக்க முடியல நம்மளால. அப்ப என்ன இந்த சொல்றோம்? நாங்க தப்பு பண்ணா எங்களை அடிங்க ஏத்துக்கிறோம், ஆனா தப்பு பண்ணாம எங்களை சொல்லாதீங்க. இந்த மனசு, இந்த மாம்சம் ஒத்துக்கிட மாட்டேங்குது. ஆனா பைபிள் சொல்கிறது, கிறிஸ்து உங்களுக்கு அடிச்சோட வச்சுட்டு போயிருக்காரியா. அவர் எந்த தப்பும் பண்ணல, ஆனா அடிக்கப்பட்டாரு. அவர் எந்த அநியாயம் பண்ணல, ஆனா பாடுபட்டாரு. ஆனால் அவர் பொறுமையோட சகித்தார். நீங்க அந்த கிறிஸ்துவை போல மாறணும், பின்பற்றினா நீங்க இந்த அடித்தோட நீங்க பின்பற்றுவாங்க. அப்ப மார்க்கு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று தேவன் வெளிப்படுத்தினார். பல்வேறு அற்புதங்களை செய்து தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் செய்யல, வசனத்துக்காக செஞ்சார். ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று செய்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம மாற வேண்டும், அதான் நம்ம இலக்கு. என்னென்ன காரியங்கள் நம்ம விலகி இருக்கோம் என்பது தேவன் நம்ம உணர்த்தி பாருனால், கிறிஸ்து இதை செஞ்சிருக்க மாட்டாரு, கிறிஸ்து இப்படி நடந்திருக்க மாட்டாரு என்று நம்மை நாம திருத்தி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஆண்டவர் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி அந்த அடிச்சுவடுகளை நாங்கள் தொடர்ந்து கிறிஸ்துவை போல மாற எங்களுக்கு உதவி செய்யும். நம்ம எல்லாரும் கேட்போம், நாங்கள் கிறிஸ்துவை போல மாறணும், அதுதான் எங்களுடைய லக்கு. அப்படி கிறிஸ்துவை போல நம்ம மாறும்போது அந்த ஐக்கிய சந்தோஷப்படுகிறோம். இந்த கிறிஸ்துவோடு கூட நம்ம இன்னைக்கு எந்த அலசால போகிறோம். கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டா கிறிஸ்துவோடு கூட ஆளுகையும் செய்வோம். அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. தொடர்ந்து நாம் ஒரு சாட்சியா இருப்போம். அவருடைய கிருபை நாமத்திற்கு சதா கால மகிமை உண்டாவதாக.